ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருக்கக்கூடிய ட்ரைன் டு சிவில் பார்ட் 2 ஓகேவா. பார்ட் 1 வந்து எப்படி என் பண்ணி போனாக்கா, நம்ம ஜிமின் இந்த வீட்டுக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. 2 பேரும் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. இப்போது அவங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 3 மந்த் இருக்கா, 3 மந்த் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பர்த்டே யாருக்குனாக்கா நம்ம ஜங்கோட வருது. ஜங்கோட பர்த்டே தான் ஃபஸ்ட்டு வருது. இப்போ நம்ம ஜின்னு ஜோ பார்க்குறாங்க, ஜிமின் அது கூப்பிட்றாங்க, சின்ன ஹேங் சொல்கிறாங்க, வாயான் சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ சின்ன ஜிம் கிளாரிங் வராங்க, கிச்சனுக்கு வராங்க, ஏன்னாச்சும் ஹேங் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின் ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் ஹேங் சொல்கிறாங்க, நீ ஒரு கேக் மேக் பண்ணி தெரியா சொல்கிறாங்க. கேக்கா சொல்கிறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்காக ஹேங் சொல்கிறாங்க, ஓ அதுவா என்னோட தம்பிக்கு பர்த்டே வர சொல்கிறாங்க. உங்கள் தம்பி ஜங்கோட பர்த்டேவா, ஆமாடா ஜங்கோட பர்த்டே எனக்கா நீங்கள் நீனுக்கே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே இதுதான், என் தம்பியோட ஜங்கோட பர்த்டே தான், அவனுக்கு கேக் மேக் பண்ண வரும்னு சொல்லி ஏன் கேக் மேக் பண்ணி தெரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கண்டிப்பாக மேக் பண்ணி தரேன் ஹேங் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபைனலாக எனக்கு ஜிம்முக்கு வந்து ஜங்கு பிடிக்கும், என்ன ரீசனுக்கு அவர் தேவை நல்லா பார்த்துக்கிறாரு இல்லையா, அதனால அதோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இன்னொரு பர்சன் பார்த்துக்கிறது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்றவங்க ஜிம் ஜலஸில் ஆக மாட்டார், அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஹேங் கேக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் சொல்கிறேன் இருக்கான்னு சொல்லுங்கள் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜின்ன ஒரு கேக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் மிஸ் ஆக சொல்கிறாங்க, எல்லா இன்க்ரீடியன்ட் இருக்காங்க. ஹேங் சொல்கிறாங்க, அப்படி இது ஒன்று மட்டும் மிஸ் ஆகுதா சொல்கிறாங்க. அப்படி ஆனால் அதனால மெயின் சொல்கிறாங்க, அதான் மெயினாக சொல்கிறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. இப்போது ஜெவ பார்க்குறாங்க, அப்பா நீ நினப்பு வேண்டாம் வருமா ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முமே சரி ஹேங் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஓகேடா அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் நம்ம ஜெயோப்பும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்த்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம ஜிம்மும் ஜெயோப்பும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துட்டு அந்த திங்ஸ் வாங்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஆப்போசிட்டில் ஒரு ஃபேன்சி ஷாப் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, ஜெயோப்பி ஹேங் சொல்கிறாங்க, என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. போயிட்டு கிஃப்ட் வாங்குவோமா சொல்கிறாங்க. கிஃப்ட்டா எதுக்கு சொல்லிட்டு ஜெயோ கேட்குறாங்க. இல்லை ஜங்கோட பர்த்டே வரல, கிஃப்ட் கொடுக்குங்களா சொல்கிறாங்க. கிஃப்ட்டா ஜிம்மி நாங்கள் கிஃப்ட்லாம் கொடுத்துக்க மாட்டோம் சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா நாங்கள் கிஃப்ட்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டோம், நாங்கள் ஒன்றா தான் இருக்கிற வருஷமா, ஆனால் கிஃப்ட்டை நாங்கள் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் எப்போயா வெளில போகிறப்போ யாருக்காவது திங்ஸ் வேணாக்கா நாங்கள் கேட்போம், இது வாங்கி தரேன்னு சொல்லி கேட்டு நாங்கள் வாங்கிப்போம், அவ்வளோதான், நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். தவிர அந்த மாதிரி நாங்கள் கிஃப்ட்டெல்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது அந்த பர்த்டே நியூ இயர் அப்படின்னு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்கிறாங்க. ஆனால் அது நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான், நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு அந்த ஹேபிட்லாம் இல்லை ஜெயோ சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி போடாமல் சொல்கிறாங்க. இல்லை எங்கள் நான் வாங்க வா சொல்கிறாங்க. நீ வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நானும் டே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஜங்கு போடுது, நான் கிஃப்ட் வாங்குவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஆசை கேட்கறத பார்க்க நம்ம ஜெவுக்கு வந்துட்டு நோ சொல்ல மனசு வரல. சரி ஓகே நீ போய் வாங்க சொல்கிறாங்க. ஜிம்மியுமே போயிட்டு அந்த ஃபேன்சி ஷாப்பில் ஒரு கிஃப்ட் வாங்குறாங்க. வாங்கிட்டு அது வந்துட்டு ரொம்ப ஸ்மால் கிஃப்ட் தான் நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்ப நம்ம ஹேங் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜெவப் சொல்கிறாங்க நினைக்கிறாங்க. இந்த ஜங்க் வந்து ஜிம்மில் பேசக்கூட மாட்டேன் ப்ராப்பராக, ஆனால் அப்படின்னு கூட நம்ம ஜிம்மில் கிஃப்ட் வாங்குறான்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நல்ல பையனாக இருக்க சொல்லி நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிம் தான் ஒரு ஏப்ரல் எடுத்து வேர் பண்ணிக்கிறாங்க. ஏன் நான் சொல்கிற திங்ஸாக நீங்கள் ரெடி பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மில் ஜெவப்பும் ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம்மில் அழகாக பார்த்து ரெடி பண்ணுறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க, அவருக்கு ஸ்டன் ஆகிடுது. என் ஜிம் உங்களுக்கு இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக கேக் மேக் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. வரும் ஏங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல இப்போ ஃபியூச்சர்லேயும் ஒரு கேக் ஷாப் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஜெவ பார்க்குறாங்க, அவனுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு ஒரு கம்பெனியோட ஓப்பன் பண்ணுவான், அது கேக் ஷாப்லாம் வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவ சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன், இல்லைடா நான் சும்மா சொன்னேன், அப்படி ஒரு டேலண்ட் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டடீஸ் மட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, லைஃப்பில் ஏதோ நமக்கு இன்னும் டேலண்டோடு இருக்கணும்ல சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா அவனுக்கு இப்படி திறமை இருக்குது பாரு சொல்கிறாங்க. அது வேணா உண்மைதான், அது மட்டும் கேக்ஸ் ரெடி பண்ணுறது தப்பு இல்லை சொல்கிறாங்க. அதுவும் தப்பு இல்லை, பேக்கரி ஷாப் வைக்கிறோன்னு அவனும் தப்பு இல்லை சொல்லிட்டு சின்ன ஜெவுக்கு மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஜிம்மில் அந்த கேக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ரொம்ப அழகாக பண்ணுறாரு. அந்த கேக் மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பார்க்குறேன். ஓ கேக் ரெடி பண்ணி இவ்வளோ ஆர்டர் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சிம் பார்க்குறேன். இல்லை ஏங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், நம்ம அது வந்து கேக் ரெடி பண்ணி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறது சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு அந்த கேக்கோட தீமை ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க அந்த கேக்கோட அந்த அவுட்ஃபுட் வந்து இப்போ ஃபினிஷிங் அவுட்ஃபுட் பார்த்துட்டு நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, டே கடையில் வாங்கிட்டு எவ்வளோ அமௌண்ட்டில் வந்துருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயப்பர் அமௌண்ட் சொல்கிறாங்க, அவ்வளோ வந்துருக்குள்ளா சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பாரு எவ்வளோ அழகாக, நம்ம கூட கேட்டால் தான் அவங்க அந்த மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. ஆனால் பாரு ஜிம் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கான். ஜின்னு பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மி இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வர போகிற ஒவ்வொரு பர்த்டேக்கும் நீ தான் கேக் மேக் பண்ண சரியா ஜின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் கேக் மேக் பண்ண மாட்டேன்னா ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு எப்பவும் ஒரு குட் பர்சன்ஸாக இருந்தால் அவருக்கு பிடிச்சிடும். ஸ்டார்டிங்கில் பேச யோசிப்பார், ஆனால் நல்ல பர்சனாக இருக்காங்க, கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவங்க கூட அவரே அட்டாச் ஆகுவார். அது அவரோட ஹேபிட். இப்போ ஜிம்மில் கேக்கை ஃபுல்லாக மேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க, பாரு கேக் செஞ்சு நீயே டயர்ட் ஆகிட்டாவா, கேக் ரெடி ஆகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மே சரி ஹேங் சொல்லிட்டு ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக கேக்கு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு கேக்கை. இப்போ அவருமே கேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. இப்போ வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நம்ம ஜங்குக்கு 3 பேர் தான் வெளில போயிருப்பாங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படி வெளில போயிருப்பாங்க. சரி வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜங்கில் நம்ம சுகரம் பார்க்குறாங்க. தூக்கம் வருது ஆஃபீஸ் சொல்கிறாங்க. நம்ம ஜெவ பார்க்குறாங்க, ஏன் போன குட்டி கொஞ்ச நேரம் கூட தூங்காமல் இருக்க முடியாது சொல்கிறாங்க. தூக்கம் வருது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்து லேட்டாக தூங்க சொல்கிறாங்க. இல்லைடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஜங்க் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த 12 கேக் கட் பண்ணு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சது அப்படி சொல்லிட்டு நம்ம சுவா சொல்கிறாங்க. நம்ஜின்னு பார்க்குறாங்க, பாரு நம்மளை கிரியேட் பண்ண சரியா சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே டைம் வந்து ஒரு 11:50 இருக்கும்.
இப்போ தான் நம்ம ஜங்குட்டி காய் நாலு இப்போ 3 பேர் வெளில 3 பேர் வீட்டுக்கு வராங்க. வெளில போயிருப்பாங்க, ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. இப்போ அவங்களோட கார் சவுண்ட் கேட்டதும் இவங்க எல்லாருமே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அந்த வீட்டில் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க. நம்ம கேட்க பிடிக்குமோ தெரியல ஜங்குக்கு, ஜிம் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ஜங்கு காய் 3 பேர் வராங்க. ஏன்டா ரொம்ப லேட் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ரொம்ப லேட் தான் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு இப்போ 3 பேர் வராங்க. இப்போ லைட்லாம் ஆஃப் இருக்குது. தூங்கிருப்பாங்க எல்லாரும். உண்டா சொல்லிட்டாங்க நம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு மெதுவாக லஞ்ச் ஆகுறாங்க. நீ டார்ச் ஆன் பண்ணுறேன், லைட்லாம் போடுங்கன்னா டார்ச் ஆன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம காய் தண்டா டார்ச் ஆன் பண்ணான்னு போக டக்குன்னு அங்கே வந்து கேண்டில்ஸ் எடுத்து ஒரு பாசம் நின்றுட்டு இருக்காங்க. கேக்கில் அழகாக கேண்டில்ஸ் அழகாக ஏறி வச்சுட்டு வராங்க. பார்க்குறாங்க ஹாப்பி பர்த்டே ஜங்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறீங்க சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே ஜங்கா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஜங்கா ஒரு பர்த்டே மறந்துட்டாரு. இப்போ நம்ம டீ பார்க்குறாங்க ஜங்கா அவனுக்கு பர்த்டே வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோங்க. ஐயோ நானே மறந்துட்டேன், கூட போயிருக்க நான் மறந்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆமா டே எனக்கு நாளைக்கு தான் பர்த்டே சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக 12 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் 10 minutes இவங்க வந்து மெதுவாக இறங்கி பேசுறது வந்து 10 minutes ஆயிருக்கும். ஹாப்பி பர்த்டே ஜங்கா அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாரு. இப்போ லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. பார்த்தா இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரும் தூங்கலையா சொல்லிட்டு நாங்கள் எப்படி தூங்குவோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஹேங் அப்படி சொல்கிறாங்க. சின்ன கையில் அவ்வளோ பெரிய கேக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க அந்த கேக்கோட தீம் ஜங்க் வந்துட்டு சாப்பிட்ற பொருளாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த கேக் ரொம்ப அழகாக, அந்த தீம் ரொம்ப அழகாக தான் பிடிச்சிருக்கு. அந்த கேக் நீங்கள் எங்கே வாங்கினு கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கேக்கு கட் பண்ணுறா, ரொம்ப நேரம் கையில் வச்சு நின்றுருக்கேன். சின்ன சொல்கிறாரு. இப்போ ஜங்க் ஓகே சொல்லிக்கிட்டு வரக்கிட்ட வந்துட்டு இல்லைங்க அந்த விஷ் மேக் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம ஜங்க் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விஷ் மேக் பண்ணிட்டு இப்போ அந்த கேண்டில்ஸ் வந்து லவ் பண்ணுறாரு. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சார் ஓகே வந்துட்டு கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக கேக் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அவர் வந்து யாருக்கு ஃபிட் பண்ணாரு நம்ம கேக்கு. இப்போ சின்ன பார்க்குறேன்டா ஒவ்வொரு பர்த்டேக்கு எனக்கு 2 கொடுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன் இவனை பார்க்குறேன். டே அவன் அந்தளவுக்கு மனசில் ரொம்ப இஷ்டம் போலடா விட்றா சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன சரி ஓகே விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சின்ன வந்து ஜங்கு ஜிம்முக்கு தான் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஃபிட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு போகும்போது ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இல்லை வேண்டாம் சொல்லிட்டு கையில் வாங்கிக்கிறாங்க. இவங்கேயுமே வந்து ஃபிட் பண்ணிக்க மாட்டார். இவங்க வந்து நார்மலாக கையில் வாங்கிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக பேசினா அதெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்க முடியும். ஜிம்மில் ஜஸ்ட் கையில் வாங்கியிருப்பாரு. ஜங்க்கும் சரி ஓகே சார் எடுத்து வந்து கொடுத்துறாரு. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. சரி ஓகே கேக் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி ஒரு கேக் நான் சாப்பிட்டதே இல்லை சொல்கிறேன். எனக்கு ஆமாம் இப்படி டேஸ்ட் நான் வந்து கேக் வந்து சாப்பிட்டதே இல்லை. நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்கினீங்க சொல்லிட்டு இப்போ ஜங்க் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக் மட்டும் அந்த ஃபீல் வந்து அந்த டேஸ்ட் வந்து எங்கே சாப்பிட்டு அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. எங்கேயோ சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு கெஸ் பண்ண முடியல. அவர் சாப்பிட்றாரு. எனக்கு அவர் பண்ணியிருப்பார் ஜிம் பண்ணியிருப்பா சொல்லிட்டு எதுவும் யோசிக்க முடியல. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. சொல்லு ஜின் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வாங்கினேன் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது சொல்கிறாங்க. என்ன சுகா கேட்குறேன். என்ன சின்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. இங்கே பாரு கேக்கை மேக் பண்ண நம்ம ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிச்சுக்கா காய் கேட்குறாங்க. ஜிமின் இது நீயா மேக் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு கேக் மேக் பண்ணால் வருமாண்டா சரியா அவன் சொல்லிட்டு இருந்தான். அந்த ரீசன் நீக்கு ஜங்க் ஒரு பர்த்டே எனக்கு கேட்டேன். எனக்கு மேக் பண்ண தெரியாது சொல்லிட்டு அவன் மேக் பண்ணி கொடுத்தா எப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. நீ இவ்வளோ அழகான இவ்வளோ அழகான கேட்க நீ மேக் பண்ணியா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜிமின் தான் சொல்கிறாங்க. கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு எல்லாரும் கேட்கவே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன். டேட்டி நாளைக்கு கொஞ்சம் பயங்கர நாளைக்கு கொஞ்சம் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. இப்போ பாதியெல்லாம் வெட்டி சாப்பிட்டாங்க. சரி ஓகே சரி மிச்சத்தை எடுத்து போய் சின்ன போயிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. இப்போ ஜிமினா ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதை பார்த்து நான் ஷாக் ஒரு மாதிரி வீடாக பார்க்குறாங்க. ஏன்னா கிஃப்டெல்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க. ஜின்னு பார்க்குறாங்க. இதே இப்போ வாங்கினா சொல்கிறாங்க. அது நானும் ஹோவி அவங்க வெளில போயிருந்தோம் இல்லையா அப்போ தான் வாங்கிட்டு வந்தா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறேன். ஜிம்மி நாங்கள் கிஃப்ட்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் ஜிம் நம்ஜின் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜோ பார்க்குறேன். நான் சொன்னேன்டா ஆனால் அவன் ஆசையாக வாங்கிட்டான். ஓகே பரவாயில்ல நீ வாங்கிப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அதே வாங்கிக்கூடா அவன் ஆசையாக வாங்கிட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன். ஜங்கா எனக்கு உனக்கு பர்த்டேன்னு தெரியாது நாளைக்கு வாங்கி தரேன் சொல்கிறாங்க. இங்கே பாட்டு எனக்கு அதெல்லாம் விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து டேவை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரியாது ஜங்கா இட்ஸ் ஓகேடா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விஷயம் நாங்கள் வந்துட்டு கிஃப்ட்டு ஷேர் பண்ணிக்க மாட்டேன்டா அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறனால இது நல்ல விஷயம் தான் இல்லை. பர்த்டே எனக்கு கிஃப்ட் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஆமாம் அது நல்ல விஷயம் தான். நம்ம இது வரைக்கும் யோசிச்சதில்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வாங்கிட்டு ஜங்கு சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் சரி ஓகே சொல்லி வாங்கிக்கிறாங்க. பெருசு சாப்பிட சொல்ல தேங்க்யூ கூட சொல்ல வேறு வாங்கிட்டார் அவ்வளோதான். ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே தூங்கலாம் ஹேங்க சொல்கிறாங்க. ஓகேடா நான் போய் தூங்கலாம் சொல்லிட்டு நம்ம தூங்க போயிடறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம டேவும் ஜங்குக்கும் எஞ்சி குளிச்சுட்டு டே கீழே வந்துட்டு இருக்காங்க. இப்போ கீழே நின்றுட்டுருக்காங்க ஸ்டெப் பக்கத்தில். இப்போ நம்ம ஷிகாவும் ஜேவுக்கும் கீழே இறங்கலான்னு போகிறாங்க. அப்போ தான் நம்ம டே சொல்கிறாங்க. ஜங்குக்கா சாரி சொல்கிறாங்க. எதுக்கிட்டே நேற்று நைட்லேருந்து சாரி சொல்லிட்டு இருக்கேன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. இல்லை நம்ம கிஃப்ட் வாங்க முடியும்னு தெரியல ஜங்கு அவனோட பர்த்டே இப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருட்டி எனக்கு நேற்று நைட்டு எல்லா ஹேங்கும் வாங்க சொன்னாலும் வாங்கிட்டு சரி இல்லைனாக்கா அந்த கிஃப்ட்டை வாங்கியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. அப்போ ஷிகாக்கும் ஜேவுக்கும் ஒரு மாதிரி 2 பேர் மாறி மாறி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே சொல்கிறேன் என்ன டே சொல்கிறேன்
ஜங்க் சொல்கிறாங்க பாரு, எனக்கு கிஃப்ட்லாம் வாங்கி ரிசீவ் பண்ணுறதுல பழக்கமே இல்லை சரியா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜிம் வாங்கி கொடுத்தது நான் வந்து வாங்கியிருக்க கூட மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஏன் ஏன் ஜங்க் அப்படி சொல்கிறா கேட்குறாங்க. இல்லை நான் உனக்கே தெரியும் நான் ஜிம் அதிகமாக பேசுனேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவங்க கொடுத்து கிஃப்ட் எப்படி வாங்குவேன் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஜங்கா, ஜிம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன், எனக்கு அவனுக்கு வந்து யாராவது ஒரு பர்சனை பிடிச்சிச்சுனாக்கா ரொம்ப அவங்களை கேர் பண்ணுவான், லவ் பண்ணுவான், ஸ்டார்டிங்கில் பேசவே யோசிப்பான், இப்போனாக்கா கொஞ்சம் பயப்படுவான், ஆனால் பேசி பிடிச்சி அவங்க அந்த பர்சனை பிடிச்சிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாக்கா அவங்களுக்காக எல்லாம் பண்ணுவான் சரியா. அப்படி ஒரு பர்சன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பையன் தான் சரி. நீ அப்படியே யோசிக்காத சரி. நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொல்லி எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு, அவ்வளோதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நீ அதுக்காக ஜிம்மை தப்பாக நினைக்கா சரியா, ஜிம் ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குங்க அது என்னமோ சரி, எனக்கு அந்த கிஃப்ட்டில் விருப்பம் இல்லை ஜஸ்ட்டு எல்லாம் ஹேங்க வாங்க சொன்னாங்க, அதுக்காக நான் வாங்கினேன் ஸ்டில் நான் ஓப்பன் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இது கேட்குற டேக்கும் நம்ம சார் நம்ம ஜங்க் ஷுவாக கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. டேக் பார்க்குறாங்க சார் ஓகே, நீ கிஃப்ட் ஓப்பன் பண்ண கூட பரவாயில்ல, நான் ஜிம் எதுவும் ஹார்ஷாக போட்டு சொல்ல விட்டுரு அதான் சொல்கிறாங்க. நீ வேணா சொல்லிட்டு ஓகே இனிமேல் கிஃப்ட் எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. டேக் பார்க்குறாங்க சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குட்டையும் வெளில போயிடறாங்க. இப்போ நம்ம ஜெவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஷுவா பார்க்குறேன் ஜெவோ சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க, நீ ஜிம்மிட்ட சொல்லு ஓகே, அதுக்கப்புறம் யாருக்கும் கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. அதுடா சொல்கிறாங்க பாரு, அவன் வந்து ரொம்ப ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கான் ஓகே, அவனுக்கு வந்து அவன் ஹார்ட்டாக வரக்கூடாது சரியா. இது வரைக்கும் நான் ஜிம்மிட்ட பெருசாக பேசுனதில்லை, ஆனால் ஒரு பர்சன் ரொம்ப லவ்லியாக கேரிங்காக ஒரு பர்சனுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்கும்போது அந்த பர்சன் இப்படி இந்த வேர்ட்ஸ் வந்து ஜிம் லிசன் பண்ணியிருந்தான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஹார்ட் வந்து பிரேக் ஆகும் சரியா. அது கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேண்டாம் ஓகே அவன்கிட்ட சொல்லி இந்த கிஃப்ட்லாம் வாங்கி எனக்கு ரிசீவ் பண்ணி பழக்கம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரியா சொல்கிறாங்க. ஏன்னாக்கா இப்போ பாரு இந்த வருஷம் நம்ம கேட்குறோம் நம்மளுக்கு இது இவ்வளோ ஹார்ட் ஆகுது அப்படின்னா ஹார்ட் ஆகிட்டுருக்குனாக்கா இது அவன் கிட்ட அவனுக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுவா சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறேன் புரியுது, நான் சொன்னேன் அவன்கிட்ட கிஃப்ட்டில் நான் கொடுத்துருக்கதா சொல்லிட்டு அவன் தான் ஆசை கேட்டாலே நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னடா சொல்லிட்டாங்க. அது நல்ல ஹேபிட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை அந்த கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஜவுக்கு டிசர்வான பர்சன் நான் நினைக்கிறேன் சொல்லிட்டேன். எனக்கு ஆமாம் எனக்கு எப்படி பேசுகிறான் பார்த்தியா, அந்த பர்சன்ட்ட பேசுகிறோம் பேசல அதெல்லாம் வேறு இந்த வீட்டில் தான் அவனும் இருக்கான் டே மாதிரி தானே ஜிம்மினும் அவன் மட்டும் என்ன வேறையே நான் சொல்லிட்டாங்க. டே மட்டும் என்ன ஸ்பெஷல் ஜிம் மட்டும் என்ன அவ்வளோ இதாக சொல்லிட்டு ஷுவாக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவங்க மாதிரி இவ்வளோ டேஸ்ட் உங்களோட ரொம்ப டேஸ்ட் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு போட்ட சின்ன தம்பி அப்படின்னு தான் சின்ன ஒரு வருத்தம் வருது, ஒரு பர்சன் வந்து ஹார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிக்கணும் நம்ம ஜெவப்போ சரி ஓகே நான் சொல்கிறேன் நீ இப்போ சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஷுவா இறங்கிட போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பாருங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹோபி ஹேங்ஸ் ஜிம் தான் எல்லா திங்ஸும் கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப் கிட்ட போகிறாங்க பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்லுவேன் கோச்சு முதல்ல சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இந்த வீட்டில் யாருக்கும் கிஃப்ட்லாம் ஷேர் பண்ணுறது வந்துட்டு பழக்கம் சரியா, நீ இதுக்கப்புறம் யாருக்கும் கிஃப்ட் வாங்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏதாச்சும் ஜங்குக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கலையா சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கிற விஷயம் இல்லை ஓகே, அவனுக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க கிஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணி பழக்கம் இல்லை ஓகேவா, அந்த வீட்டோட ரூல்ஸ் கொண்டு வச்சுக்கீங்க, இதுக்கப்புறம் நீ அதை பண்ணக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. ஹோபி ஹாங் சார் கேட்பல ஜெவாப் சொல்கிறாங்க. ஜிம்மே கண்டிப்பாக கேட்பாங்க ஹேங் சொல்கிறாங்க சரி ஓகே நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜிம் நம்ம ஜெகப்பின் கேட்டாடி வராங்க. அப்போ தான் அந்த வீட்டில் ஒரு டஸ்ட்பினில் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து ஒரு ஓப்பனே பண்ணாமல் கிடக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இது எப்படி இங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் கிஃப்ட் போய் எடுத்துறாங்க, கையில் எடுத்து பார்க்குறேன் ஜெவ பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது எப்படி இங்கே வந்துச்சு சொல்கிறாங்க. ஜெவப்பு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுது. கூட ஜிம்னு சொல்கிறாங்க, இல்லை அதை சொல்கிறாங்க கூட சொல்லிட்டு ஜெவப்பை தான் வாங்கிறாங்க. இதை நான் வச்சுக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நான் வச்சுக்கிறேன் கூட அப்படி சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்து போயிடாரு. மேலே போய்ட்டு வருவா எதுவுமே பண்ணாமல் அவரோட சூட் கேஸில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கீழே வராரு. அப்போ நான் சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஜங்க்கும் கிஃப்ட்லாம் பிடிக்காது சொல்கிறாங்க. இல்லை கூட யாருக்கும் கிஃப்ட் மேக்ஸிமம் வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க, அதான் ஓகேவா மற்றபடி இந்த ரீசன் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா ஐம் சாரி ஹேங் சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹார்ட் ஆகுது. அவர் எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே சார் அப்படியே ஆஃபீஸ் வந்துடுறாங்க. இப்போ எப்போ போல ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு 1 month ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மோட பர்த்டே இன்னைக்கு வருது. நம்ம நம்ஜோட பர்த்டே வந்திருக்கும். அப்போ ஜிம் கேக் மட்டும் தான் மேக் பண்ணியிருப்பாங்க, கிஃப்ட்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. அது நார்மலாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மோட பர்த்டேக்கு ஜிம்மில் அப்பா அம்மா கூப்பிட்றாங்க. ஜிம் என்ன பண்ணுறாங்க ஹேங் சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க நான் ஊருக்கு போவா சொல்கிறாங்க. ஊருக்கு அவங்க எதுக்கு சொல்கிறாங்க, அது 2 days என் பர்த்டே வர போகுது, இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே தானே இன்றைக்கி நான் போனாக்கா என்னோட பர்த்டே வந்து நான் சண்டே தான் நான் போய்ட்டு அப்பா அம்மா கூட செலிப்ரேட் பண்ணுவேன், அப்பா அம்மா கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. அப்படியா என்ன ஜிம் எல்லாரோட பர்த்டேக்குன்னு கேக் மேக் பண்ணி கொடுத்தேன். இப்போ நீ சொல்கிறாங்க பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அம்மா கூப்பிட்றாங்க ஜிம் சொல்லவும் சரி ஓகே நம்ஜிட்ட லீவ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் போட்டு நம்ஜிட்ட லீவ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவருமே ஓகே சொல்கிறாரு. இப்போ ஜிம் எனக்கு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க டேட்டே நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. சாரிடா எனக்கு கூட வரும்னு ஆசை தான் ஜங்க் கொடுத்து போவேன்னு சொல்கிறாங்க. நான் வரல சாரி சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொக்கிட்டே நான் போய்க்கிறேன் ஜிம் தான் வந்துட்டு அவர் தனியாக போயிடுறாரு வீட்டுக்கு. இப்போ நம்ம டே வந்துட்டு அமைதியாக இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 days ஆஃப்டர் தான் முடிஞ்ச இப்போ ஜிம் வந்து ஃப்ரைடே ஈவினிங் போயிருப்பாரு, சாட்டர்டே அங்கே தான் இருப்பார், சண்டே இருப்பார், மண்டே மார்னிங் ஒரு ரிட்டன் வராரு. இப்போ நம்ம டேயோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இப்போ டே ஆஃபீஸில் இருக்காங்க. டைம் வந்து இப்போ 9:30 இருக்கும். இப்போ தான் அவங்க ஆஃபீஸ் ரீச் ஆயிருப்பாங்க. அப்போ நம்ம டே வந்து ஃபோனை பிக் பண்ணுறாங்க. ஹலோ மா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க சொல்லுங்கள் மா சொல்கிறாங்க. நீ ஜிம்மில் வந்து கிளம்பி விட்டு ஜிம் தனியாக விட்டா சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன வந்துட்டு போட்டுங்க பாரு, நான் வந்துட்டு உனக்கு அப்புறம் நம்பிச்சுனுக்கு அவங்களே எல்லா பசங்களுக்கும் அது சாண்ட்விச் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் சரியா சொல்கிறாங்க. சாண்ட்விச் ஆமாம் அப்படி சொல்லி அவங்க பிடிக்க முடியாது சாண்ட்விச் எல்லாருக்கும் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிம்ச்சி மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சம் ஸ்வீட்
ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜிம் நிறைய திங்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வந்துட்டு சரியா அவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு வர முடியாது, கஷ்டம். நான் வந்து இங்கே எடுத்து வச்சுட்டோம் ட்ரெயினில். ஆனால் அங்கே வந்து ஒவ்வொரு இறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே நீ போயிட்டு ஜிம்மில் ரிசர்வ் பண்ணிடுறியா சொல்கிறாங்க. அப்படியே மாமும் சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸ் வந்துட்டே சொல்கிறாங்க. அது போய் என்ன நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டு போ சரியா, போயிட்டு ஜிம்மில் அவ்வளோ எல்லாத்தையும் தூக்கிட்டு கஷ்டப்படுவான். எனக்கு அவனோட திங்ஸ் தான் அதிகமாக கொடுத்து விட்டுருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமா நீ போயிட்டு ஜிம்மில் ரிசர்வ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா ஜிம் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ டீ பார்க்குறேங்க. நம்ஜுன் வாங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜுன் ஷெட்யூல் பார்த்துட்ருக்காரு. இப்போ நான் வந்து போய் ஆகணும் ஸ்டேஷனுக்கு சொல்கிறாங்க. ஸ்டேஷன் எதுக்கு சொல்கிறாங்க. ஜிம்னு வரலாம் சொல்கிறாங்க. ஜிம் வந்துருவாண்டா சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியுமே இப்போ முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் வந்து கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ தெரியல சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை ஹியாங், அம்மா நிறைய திங்ஸ் கொடுத்து விட்ருக்காங்க. திங்ஸ் ஆமாம் நிறைய திங்ஸ் ஸ்நாக்ஸ் ஃபுட்டான கொடுத்து விட்ருக்காங்களாம் ஹியாங். அவன் தனியாக எடுத்துகிட்டு கஷ்டப்படுவான், நான் போய்ட்டு கூட்டிகிட்டு வரட்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பசங்க பாருங்க டே சரியா சொல்லிட்டு உனக்கு ஷூட் ரெடி ஆகிட்டு ஷூட்டு ஆமாம் உனக்கு ஜின்னுக்கு ஷூட் ரெடி ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அப்போது இப்போ யார் போய் கூட்டிகிட்டு வருது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகாவுக்குமே ஒர்க் இருக்குது, ஜேவுக்குமே ஒர்க் இருக்குது, ஜின்னுக்கும் ஒர்க் இருக்குது. நம்ம எல்லாருமே பிஸி தான், காய் வரைக்கும் பிஸியாக தான் இருக்குது. இப்போ பார்க்குறாங்க ஜங்க் கூட தான் ஃப்ரீயாக இருக்கான் சொல்லி ஜங்க் ஆமாம் ஜங்க் 11 o'clock தான் ஒர்க் இருக்குது. இப்போ ஃப்ரீ எப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. ஜங்க் வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன ஹேங் சொல்லி ஜங்கு மொபைல் கேம் ப்ளே பண்ணிடுறாங்க பாரு. ஸ்டேஷன் வரைக்கும் சொல்லி போய்ட்டு ரெஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் எதுக்கு சொல்கிறாங்க. ஜிம்னு வர நான் போய் புக் பண்ணுறேன் சொல்லி நான் எதுக்கு போகணும் அப்படி ஜங்க் கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. சொல்லுங்க நான் எதுக்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. பாருடா அவன் வந்து டேபிள் திங்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வரேன்டா ஓகேவா, அவன் தனியாக எடுத்துகிட்டு வர முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் எல்லாரும் ஒர்க்காக இருக்கோம். இப்போ நாங்கள் யாரும் ஃப்ரீயாக தான் கண்டிப்பாக நாங்கள் போகணும், போக சொல்ல மாட்டோம். இப்போ எங்களுக்கும் ஒர்க் இருந்தால் ஒன்று போக சொல்லிட்டு ஏன் கோடிங் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இல்லையா சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க எல்லாரும் ஒர்க்கில் இருக்காங்கடா சொல்லிட்டு நம்ம நான் சிவாவும் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஜங்கா எனக்காக அம்மா எனக்கு நிறைய திங்ஸ்லாம் கொடுத்து விட்ருக்காங்களா ஜங்கா, நான் கேட்டிருந்தேன் நான் அதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்களாமா ப்ளீஸ் எனக்காக அப்படி சொல்லி டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் ஜங்காவை, அது எடுத்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு மேம் டேஸ்ட் சொல்லவும் ஜங்க் பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. எனக்காக போய் எடுத்துட முடியுமா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம டே கெஞ்சவும் ஜங்க் பார்க்கணும். சரி இது வந்து கெஞ்சக்கூடாது சரியா நீ ஜஸ்ட் சொல்லலாம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போலாம் மறைக்கிறாங்க. அது ரொம்ப ஓவட்டா நாங்கள் இவ்வளோ தான் சொல்கிறோம், உனக்கு நாங்கள் பெரியவங்க உன்னோட நாங்கள் பெரியவங்க எங்களுக்கு கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் நீ அப்படி திட்டுறாங்க. இப்போ ஜங்க் பார்க்கணும் அது சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. சரி ஓகே நீ போய் எடுத்துட்டு வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் ஓகே நான் போய் எடுத்துட்டு வா சொல்லிட்டு கீழே போயிடாரு. இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்னா நீ வந்துட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணு, ஜங்க் வரா அவன் திங்ஸ் எடுத்துகிட்டு வருவான், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே இதுக்கு நானே எடுத்துட்டு போனேன் ஜிம் நினைக்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்மே ஓகே டேன்னு ரிட்டர்ன் பண்ணி ரிப்ளை பண்ணுறாங்க. இப்போ ஃபைன் ஜங்க் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒரு 5 minutes ஆஃப்டர் தான் ட்ரெயின் வந்து லேண்ட் ஆகுது. இப்போ ஃபைன் ஜிம் வந்து இறங்குறாங்க. ஒவ்வொரு திங்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்க்குறாங்க. ஜிம் எல்லா திங்ஸ் எல்லாத்தையும் வெளில இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் இப்போ ஜங்க் கிட்ட போகிறாங்க. டேபிள் திங்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்து டேபிள் திங்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறாரு. எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அந்த பேக் 2-3 பேக் கொடுத்துருப்பாங்க டேபிள் அப்பா அம்மா, அது எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறாரு. என் பேர் டேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அவர் திங்ஸ் மட்டும் எடுத்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்து கார்டிக்கு ஓப்பன் பண்ணுற வழி சொல்கிறாங்க. ஜிம் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே ஜிம் போயிட்டு காரோட பேக் சீட்டில் உட்காடுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் நமக்கு டிரைவரா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க நமக்கு டிரைவரா ஜங்க் கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கு ஏன் சொல்கிறாங்க. பின்னா நீ பாட்டுக்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்க, நீ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்கார சரியா சொல்கிறாங்க. இதான் பேசஞ்சர் சீட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுதுனாக்கா 2 பேர் நல்லா பேசி பழகுனா ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காரலாம் பேசலாம் பண்ணலாம். அவரும் சரியாக பேச மாட்டார் இல்லையா, ஜிம்முக்கு கொஞ்சம் மாதிரி இருந்திருக்கும், அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்துருப்பாரு. இப்போ ஜங்க் செலவு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஜிம் சரி எதுவுமே செலவு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காடுறாங்க. இப்போ ஜங்க் பாட்டு கார் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேரக்டாக வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுமே ஜிம் அவரோட திங்ஸ் எடுக்கிறாங்க. ஜங்க் வந்து டேபிள் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்க்குறாங்க. ஜிம் போய்ட்டு அதோட திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கீழே போகலாம், ஆஃபீஸ் போகணும். ஏன்னா டைம் இப்போ 10 o'clock தான் ஆயிருக்கு. சரி அப்போ ஆஃபீஸ் போகலாம், எனக்கு ஒர்க் பண்ணணும் இல்லையா, வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் சரி ஜிம் டக்குன்னு ரெடி ஆகிட்டுருக்காங்க. கீழே பார்த்தா ஜங்க் கார்ட்டு போயிடாரு. ஜிம் ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. பார்த்தா ஜங்கு இல்லை. ஜிம் பார்க்கணும். சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு அவர் கஷ்டத்தை கொடுக்க வேணாம், அவன் வந்து கஷ்டப்பட முடியாது பண்ணக்கூடாது, மேபி ஜங்க் ரொம்ப பிடிக்கப்படாது, ஒன்றும் தப்பு இல்லை. சரி நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்கக்கா அவரது வீட்டில் லாக் பண்ணிட்டு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணுறாங்க. டாக்ஸி புக் பண்ணிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்க் வந்ததுமே ஜிம்மி கூட்டிட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எங்கே வந்துட்டாரா கேட்குறாங்க. இல்லை வீட்டில் விட்டுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் விட்டு வந்துட்டியா ஏன் கேட்குறாங்க. அது நீங்கள் கூட்டிகிட்டுலாம் வர சொல்லியே ட்ரெயினில் ஸ்டேஷனில் தானே பிக் பண்ணுங்க சார், பிக் பண்ண சொன்னீங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு அவ்வளோதான் ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன். ஏன்டா உனக்கு இப்படி இருக்கா, அங்கே பாரு டேவும் ஜிம்மும் ஒரே மாதிரி தான்டா, நீ எதுக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜாமுக்கு அதெல்லாம் கண்டுக்கு போய் அவரோட போயிட்டாரு. இப்போ இந்த பக்கம் ஜிம் வராங்கடா. ஜிம் வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வந்துருப்பாரு. இதுக்காக மெக்குக்கு ஜினுக்கு எண்ணூறுலாம் கொடுக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வந்துருப்பாரு. எடுத்து வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. என்ன மெக்கு சொல்கிறாங்க. வந்துட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது அங்கே சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இது அம்மா கொடுத்துட்டாங்க. உங்க பாடி வந்து நாங்கள் ஃபோனில் தானே வீடியோ கால் தானே பார்த்தோம், செலிப்ரேட் பண்ணதை பக்கத்தில் செலிப்ரேட் பண்ண நெக்ஸ்ட் பாடிக்கு என் கூட சொல்லி சின்ன ஒயின்னு நம்ம என்னமோ நம்ம யூனிச்செல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மே சரி ஓகே சொல்கிறாங்க.
இப்போ ஃபைனல் நம்ம ஜிமின் தான் இந்தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது சொல்கிறாங்க அம்மா அப்பா கொடுத்து விட்டாங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படியே தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம சுகா கீழே வராங்க வந்து பார்க்குறாங்க. ஜிம் ஒர்க் பண்ணிருக்காரு. ஜிம்மினி ஒர்க் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஹேங் சொல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் நீ சொல்கிறாங்க. இல்லை ஹேங் எதுக்கு ரெஸ்ட்டு அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பரவாயில்ல ஹேங் சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சுகாவும் போயிடறாங்க. ரொம்ப சின்சியராக இருக்கும் ஒர்க்கில் அப்படி சொல்லி சுகா போயிடறாரு. இந்த பக்கம் நம்ம மதியம் தாண்டா நம்ம ஜிம்மின் வந்துட்டு டேக்கு கால் பண்ணுறாங்க. டே ஃபோனை பிக் பண்ணுறாங்க. சொல்லி ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. டே கேட்குறாங்க. டேட்டி திங்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டேன் நீ பார்த்து போக சொல்கிறாங்க. ஆண்டி என்ன கொடுத்துருக்காங்க கரெக்டாக இருக்கும் எதுவும் மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்து மேட்ச் செக் பண்ணி பார்க்குறாங்க. அம்மா சொன்ன திங்ஸ் எல்லாமே இருக்கா கரெக்டாக சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அஜயாவுக்கும் சின்னக்கெல்லாம் வீடாக இருக்குது என்னடா சொல்கிறேன் எதுக்கு திங்ஸ்லாம் செக் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஹேங் நான் வந்து ட்ரெயினில் கொஞ்சம் தூங்கிட்டேன் அதே திங்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருக்கும் எனக்கு பயம் நாங்கள் செக் பண்ண முடியல எனக்கு டைம் இல்லை அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் அதான் கேட்டேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அடா இதில் போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. அந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜிம் போயிடாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு எல்லாருக்கும் திங்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கொடுத்து விட்டு எல்லா திங்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. எல்லாரும் வாங்கிக்கிறாங்க. எல்லாமே சாப்பிட்றாங்க. டேஸ் அழகாக போயிட்டு இருக்கு. ஜிம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கோடிங் டிபார்ட்மெண்ட் பார்க்குறாங்க. ஜிம் பாவம் ஜிம் ரொம்ப கஷ்டப்படுற ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஜிம்முக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. இப்போ 2 டேஸ் பாஸ் ஆகிட்டு அது பக்கம் ஜிம்மின் ஜங்குக்குலாம் ரொம்ப ஜிம்மின்னு நம்ம டே அண்ட் ஜங்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. மற்ற எல்லாருமே இப்போ ஜிம்மில் ரொம்ப பாசமாக இருக்காங்க. சுகா இப்போ எல்லாருமே பாசமாக இருக்காங்க கேரிங்காக இருக்காங்க. சிவா கூட இப்போ ஜிம் நல்லா பேசுறாரு. நம்ம சின்ன நல்லா பேசுவார் காமெடி பண்ணுவார் சம்டைம்ஸ். இப்படியே வந்துட்டு அழகா டேஸஸ் பாஸ் ஆகிட்டு காய் ஜெயோ படிக்கிற ஃபைட் பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டை பார்த்து ஜிம் சிரிச்சிட்டே இருப்பார் எப்போவுமே. அவர் சிரிக்கிறத பார்த்து ஜெயோ சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீ என்னடா எங்கள் ஃபைட்டை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு சொல்லிட்டாங்க. இல்லை ரொம்ப அழகாக இருக்கு ஜிம்னு சொல்லுவாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க ஏன்னா எனக்கு இவன் என்ன திட்டு உனக்கு வந்து அழகாக இருக்க பார்க்குறது சொல்லிட்டாங்க. இல்லை ஃபன்னாக இருக்குது நீங்கள் க்யூட் கப்பல்னு சொல்லும்போது அப்படி சொல்றியா அப்போ நாங்கள் க்யூட் கப்பல் தான் சொல்லுவோம் காய் சொல்லிட்டாங்க. இப்படி தான் அழகாக டேஸ் பாஸ் ஆகிருக்கும் ஃபைனலாக. இப்படியே ஒரு 6 மந்த் போயிருக்குண்டா. ஜிமின் ரொம்ப அழகாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ஜிம் பண்ணுற ஒர்க்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஈவன் கோடிங் டிபார்ட்மெண்ட் எல்லாரோட விஷயம் எனக்கு ஜிமினுக்கு ஒரு பெட்டர் ஜாப் கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் எனக்கு அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் நம்மளுக்காக எல்லாம் சேர்த்து அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அவன்கிட்ட நல்ல தனி ஒரு டேலண்டடே இருக்குது. பாவம் இங்கேருந்து கஷ்டப்படக்கூடாது. சேலரி இன்க்ரீஸ் ஆகவே இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கல சொல்லி கொஞ்சம் வருத்தம். எனக்கு ஜிம் எல்லாருக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். ரொம்ப ஜெல்லாயிடுவார் எல்லாருக்கிட்டையுமே. அது ஜிம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி ஒரு விஷயம் எல்லாருக்குமே. இந்த பக்கம் நம்ம மேலே தண்டை நம்ம நம்பிச்சிடும். நம்ம சுகா ஜியோ ஃபோன் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பாடா ஜிம் வந்து வில்டேஸ் ஆகிடுச்சு. கோடிங் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ கிரெடிட் வந்திருக்குது எல்லாமே நம்ம ஜிம்கிட்ட வந்து தான் ஜிம் ரொம்ப ஆர்டர் பண்ணுறேன் எஃபர்ட் போடுறேன் அவங்களுக்கு எப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா சரி வராது. நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம டே 1 ஆஃப் த பார்ட்னர் ஜாயின் பண்ணிட்டு மாற்றிட்டோம். நம்ம டேக்கு நம்மளுக்கு வர என்ன கிரெடிட் வருதோ அது நம்ம டேக்கும் போகுது. ஆனால் ஜிம் பாவம் இல்லையா ஜிம்முக்கு நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற ஒர்க்குக்கு நம்ம வந்து கொடுத்தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் யாரோ ஒரு பர்சன் சென்ட் பண்ண கூட பரவாயில்லையா சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ கரெக்டாக அவங்க பொண்ணு வரா நான் கமிங் சார் சொல்கிறாங்க. கமிங்மா சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு வரா இந்த பொண்ணு பேர் ஜாய். இப்போ ஜாய் பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க சரிமா சொல்கிறாங்க. என்னோட ரிசைன் லெட்டர் சொல்கிறாங்க. ரிசைனா எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜாப் ரிசைன் பண்ண. ஆனால் என்னோட இன்லாஸ் ஃபேமிலி வந்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்லாஸாக சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆக போகுது சார். மேரேஜ் ஆக போகுது. ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது சார். அவங்க வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒர்க் போகக்கூடாது. ஆமாம் அவங்க கொஞ்சம் எப்படின்னாக்கா அந்த காலத்து மாடரேஷனில் இருக்காங்க. அவங்க ஒர்க் போகலான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆப்ஷன் இல்லை சார். நான் வந்துட்டு ஜாப் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறா. எனக்கு எனக்கு அந்த ஜாப் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய எஃபர்ட் தான் ஜாப் கிடச்சிச்சு. நல்ல சேலரியில் நல்லா ஹாப்பியாக இருந்தேன். என்னோட ஓன் ஃபீட் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு என்னுடைய பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க என்னோட இன்லாஸ் சொல்கிறாங்க. அதனால தான் நான் வந்துட்டு ஜாப் ஃபைட் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் தான் ஜாப் ஃபைட் பண்ணுறேன் சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறேன். இவங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஒரு பக்கம் கஷ்டம். அந்த பொண்ணுலாம் நிறைய ரொம்ப டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா சார்ஜ் வாங்கியிருக்காங்க. எல்லாமே கிடைச்சிருக்கு. நல்லா ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு தான். ஆனால் இப்போ குவைட் பண்ணுற அந்த பிளேஸை ஜிம்னு கொடுத்தா சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஓகே சொல்லிட்டு ஓகே எனக்கு புரியுது சொல்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜுக்கான அந்த மணியை வந்துட்டு ஷுவா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சரியா சொல்லிட்டு ஓகே சார் சொல்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு பிஎஃப் அவங்க செட்டில்மெண்ட் எல்லாமே நம்ம ஷுவா தான் அதை ஹேண்டில் பண்ணுவார். நான் பார்த்துக்கிட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த லெட்டர் கொடுத்து போயிடா. இப்போ நம்ம நம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருமே சரி ஓகே நம்ம ஜிம்முக்கு எப்படா இது பண்ணுறது நினச்சிருந்தோம். ஃபைனலாக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ தான் நம்ம நம்பினோட நம்பி பார்க்குறாங்க. சரி ஜிம் டே சொல்லலாம் சொல்லிட்டு டே அப்படி கூப்பிட்றாங்க. டே வராங்கன்னா ஹேங் சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க போயிட்டு ஒரு சோல்மேட் கூட்டிட்டு வா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே சொல்லிட்டு கீழே போகிறாங்க. போயிட்டு ஜிம்மிங் அப்போ கூப்பிட்றாங்க. ஜிம் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் டே சொல்லிட்டாங்க வா எப்போ தான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பா சொல்லிட்டு நம்ம டே கூப்பிட்றாங்க. சரி ஜிம்மிங் டேவும் வராங்க வா சொல்லிட்டு நம்ம லிஃப்ட் கூப்பிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்த்தாங்க எதுக்கு டே லிஃப்ட் வா ஸ்டெப்பில் போகலாம் சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன ஆச்சு ஏன்டா லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேறா சொல்லிட்டாங்க. அது என்ன விட்டு எனக்கு லிஃப்ட்னாலே அழைச்சி மாதிரி சரியா நம்ம ஸ்டெப்பில் போகலாம் சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை வா சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான்டா ஜிம்மை கூட்டிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க.
உனக்கு லிஃப்ட் அடிச்சா சொல்லிட்டாங்க. அப்படி இல்லட்டி நம்ம ஸ்டெப் பண்ண ஆக்டிவாக இருக்கலாம்ல சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு லேசியாக இருக்குது டே சொல்லிட்டாங்க. ஜிம்னி டே இப்போ அந்த லிஃப்ட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ டே அந்த லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் தான் எப்படினாக்க போகுது. அவங்க வந்து இப்போ 4th ஃப்ளோர் வந்துருப்பாங்க. அப்படி மேலே போகும்போது சடனாக நம்ம லிஃப்ட் வந்து ஷேக் ஆகுது. ஜிம்முக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஜிம் வந்து பயப்படுறாங்க. டே பார்க்குறாங்க பாரு ஒன்றும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கே ஒரு பயம் வருது. எனக்கு லிஃப்ட் பயங்கரமாக ஸ்பீடாக போய் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கீழே பார்க்குறாங்க. கீழே வந்து இப்போ தான் அந்த ஆப்ரேட்டர் செக் பண்ணியிருப்பாங்க. லிஃப்ட் வந்து மாறியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கும். அப்போ வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஒயரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. அது வந்து செக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள இந்த பக்கம் லிஃப்ட் யாரும் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லிஃப்ட் வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க. ஜிம்னா பயங்கரமாக இருக்கும். ரொம்ப பயம் வந்துட்டு ஜிம் இப்போ ஒரு பக்கம் லிஃப்ட் வந்து ஷேக் ஆகும்போது ஜிம்மில் ஹெட் போய் நல்லா அடிப்படுது. இப்போ நம்ம டே பார்க்குற ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம்மில் பிடிக்கிறாங்க. ஜிம்மில் ஹெட் அதுக்கு அடிப்படுச்சு இந்த பக்கம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் மூவ் ஆகுது. இப்போ ஜிம்மின் டேவோட ஹெட் அடிப்படுறது முடியாது. அவர் டேவோட ஹெட்டுக்கிட்ட கை வச்சிடறாரு. இப்போ டேவோட ஹெட் அடிப்படல. ஆனால் ஜிம்மோட ஹேண்ட் அடிப்படுது. இப்படி தான் ஜிம் டேவும் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே பாசிபிலிட்டாக இருந்தாக்க அந்த ஆப்ரேட்டர்னு சொல்லிடுறாங்க. ஆப்ரேட்டர் சொல்லவும் இப்போ எல்லாரும் பயப்படுறாங்க என்னாச்சு சொல்லிட்டு. இப்போ இந்த லிஃப்ட் எப்படி ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு இப்போ இன்ஃபார்ம் பண்ணி வர வச்சிருக்காங்க. அந்த ஃபயர் ஒர்க்கர் இருக்காங்களா அவங்க வர சொல்லியிருக்காங்க. அந்த உடனே அந்த லிஃப்ட்டை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வரதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம நம்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் நியூஸ் வந்துச்சு. எல்லாம் பேனிக் ஆகிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. லிஃப்ட் மாறி மாறி மேலே கீழே போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஜிம் டேவ்னு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஜிம்மில் டேவோட ஹேண்ட் அடிப்படுது, ஜிம்முக்கும் அடிப்படுது, மாறி மாறி அடிபட்டுருக்கு. 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜாங்குத்தில் நியூஸ் வருது. ஜாங்குத் வெளில போயிருப்பாரு. இப்போ தான் வராது பார்க்குறேன் என்னாச்சு சொல்லி கேட்கவும் இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் இதாகிடுச்சு டேவில் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் அவருக்கு அவ்வளோ இது வந்துச்சு. கரெக்டாக இப்போ வந்து லிஃப்ட் வந்து பவர் ஆஃப் பண்ணிடுறாங்க. பவர் ஆஃப் பண்ணது லிஃப்ட் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ தான் நம்ம ஜாங்கு வந்து பார்க்குறாங்க. அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்துருச்சு. நம்ம ஜாங்குல அப்படி ஒரு இது லிஃப்ட் உடச்சி ஆகும் எனக்கு டேக்கு தான் சொல்லிட்டு அவர் வந்து மொத்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஓப்பன் பண்ணி ரொம்ப யூஸ் பண்ணி வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. பார்த்தா நம்ம டே அண்ட் ஜிம் 2 பேரும் வாங்கியிருக்காங்க. டக்குன்னு ஜாங்கு ஓடி போட்டு நம்ம டேவை தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே காரில் உட்கார வைக்கிறாங்க. இப்போ தான் ஜேவு கிழக்கு இறங்கி வராங்க. பார்த்தா நம்ம ஜிம்முக்கு பயங்கர பிளட் நம்ம டேவோட ஜிம்முக்கு அடிபட்டுருக்கும். இப்போ நம்ம இவங்களை பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு போய் தூக்குறாங்க. பார்த்தா நம்ம ஜாவுக்கு ஒரு காரில் டேவ் மட்டும் வச்சுட்டு அவரு கிளம்பிறாரு. கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜேவா இப்போ ஷூகா இவங்க 2 பேர் ஜிம்மில் வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு படுக்க வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மோட ஹெட்டில் பயங்கர பிளட் போயிட்டு இருக்கு. நம்ம ஜேவுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. என்ன ஆச்சு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம இப்போ வந்து எப்படி ஆச்சு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அவ்வளோ சொல்ல கார் ட்ரை பண்ணுறாங்க. அவனுக்கு எதுவும் ஆகிட்டே சொல்லிட்டு அவர் அழுதுட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம் நேற்று கூட வந்துட்டு வந்துட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க என்கிட்ட உங்கள் அம்மாட்ட என்கிட்ட ஃபோன் பேசினாங்க. ஜேகோ பத்திரமா பார்த்துக்கோ ஜிம்னு சொன்னாங்களே. இப்படி இந்த மாதிரி ஆச்சு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம். வைக்கலாம் சீக்கிரமே இதில் ரிஃபைன் பார்ட்டு வரும். அப்புறம் எல்லா ஸ்டோரி ரிஃபைன் பார்ட்டு வரலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி எல்லாத்தையும்